பணத்தை நம்பி அரசியலுக்கு வரவில்லை, மக்களுக்கு சேவையாற்றவே அரசியல். வெறும் 4 மணி நேரமே உறக்கம். பம்பரமாய் சுழன்று மக்கள் மனதை வென்று காட்டிய ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின். தொகுதியில் உள்ள சுமார் 30,000 மக்களில் ஒவ்வொருவரையும் நேரில் சந்தித்து பிரச்சாரம். புதுச்சேரி அரசியல்ல பேசு பொருள்னா அது ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தான் சொன்னா மிகையாகாது. தேர்தல்னு வந்துட்டாலே மக்களுக்கு பணம் கொடுத்து எளிதா ஜெயிச்சிடலான்னு நினைக்கிற அரசியல்வாதிகள் மத்தியில பணத்தை நம்பாம உண்மையாவே மக்களுக்காக உழைக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோடு அவர் அரசியலுக்கு வந்திருப்பதா அவரோட ஆதரவாளர்கள் பெருமையோட சொல்றாங்க. சும்மா ஒன்னும் அவங்க இதை சொல்லல, உரிய ஆதாரத்தோட தான் சொல்றாங்க. இதே புதுச்சேரியில பல பணக்கார வேட்பாளர்கள் தொகுதி மக்களை சந்திக்காம பணத்தை மட்டுமே நம்பி களமிறங்கி இருக்காங்க. ஆனா ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கடந்த 3 மாதங்களா பம்பரமா சுழன்று ஒவ்வொரு நிமிடத்தையும் மக்களுக்காக செலவிட்டு வராரு. புதுச்சேரி வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு அவர் போட்டியிடும் காமராஜர் நகர் தொகுதியில உள்ள சுமார் 30,000 வாக்காளர்களையும் அவர்களுடைய வீட்டிற்கு சென்று சந்திச்சு தனது திட்டங்களை எடுத்து கூறி ஆதரவு கேட்டிருக்காரு. அவர் போட்ட ஒரு பதிவு வைரலாகி இருக்கு. அதாவது நாள் ஒன்றுக்கு வெறும் 4 மணி நேரம் மட்டுமே அவர் உறங்குறதா அந்த பதிவுல தெரிய வந்திருக்கு. இத அவருடைய ஆதரவாளர்கள் பலரும் உறுதிப்படுத்தி இருக்காங்க. பல நேரங்கள்ல அவர் சாப்பிடாம மக்களை சந்திச்சு கடும் வெயிலையும் அவங்க குறைகளை கேட்டுட்டு வராரு. நடிகர் விஜயின் தாக்கம் எப்படி இருக்கும்னு ஒரு ஆங்கில ஊடகம் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினிடம் கேள்வி எழுப்புனாங்க. அதற்கு பதிலளிச்ச அவரு, வெறும் ரோட் ஷோவை மட்டும் நடிகர் விஜய் நம்பி இருக்க கூடாது. பேருந்தின் மீது நின்று கொண்டு மக்களுக்கு கை காட்டுவதால மட்டும் அவங்க பிரச்சனை தீர்ந்து விடாது. மக்களை நேரா சந்திச்சு அவங்க வாழும் இடம் எப்படி இருக்கு, அவங்க வீடு எப்படி இருக்கு, அவங்க குடிக்கிற தண்ணி எப்படி இருக்கு, அவங்க குழந்தைகளுடைய கல்வி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முதல்ல இறங்கி வந்து மக்களை சந்திக்கணும்னு சொல்லியிருக்காரு. காமராஜர் நகர் தொகுதியில இறுதிக்கட்ட பிரச்சாரத்தின் போது கூடிய மக்கள் கூட்டம் மூலமா அவருக்கு அந்த தொகுதியில ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சாதாரண வெற்றி இல்லாம மாபெரும் வெற்றி எடுத்து நம்ம ஜெயிக்கணும். அதுதான் நம்மளோட ஒரு மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். புதுச்சேரியிலே நம்ம தான் நம்பர் 1 அதிகமான வித்தியாசத்தை வாக்கு வாங்கி ஜெயித்து மாபெரும் வெற்றியை பெற வேண்டும்.